Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. Plan your next summer escape with Rand Royal Tours. Milky Mist ice cream. Taste the Milky Mist ice cream. இன்னைக்கு சட்டசபையில் பார்த்தீங்கன்னா சபாநாயகர் அவர்களா ஜேசிடி பிரபாகர் அவர்களை தேர்வு பண்ணியிருக்காங்க. இதுக்கு விஜய் அவர்கள் ஒரு குட்டி ஸ்டோரியெல்லாம் சொல்லியிருந்தாரு. அது பார்த்தீங்களா சார்? எப்படி இருந்துச்சு? வரவேற்கத்தக்கது. புது சபாநாயகராக இருப்பவர் அவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாறுலாம் சொன்னாரு. நானும் கேட்டுட்டு இருந்தேன். எப்படி எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்டவர் என்றெல்லாம். இது ஒரு புது திருப்பமாகத்தான் இருக்கிறது. சபாநாயகருக்கு என்பது அவர் யாரோனா ஜெயிலுக்கு அனுப்பலாங்க, அவ்வளவு பவர் இருக்குது. வரக்கூடிய நாட்களில் தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருப்பது உதயநிதிக்கு பிடிக்கவில்லை. இந்த சமயத்துல சபாநாயகருடைய நேர்மையான ஒரு கருத்து என்ன என்று காட்டால், சனாதன தர்மத்தை அவர் எதிர்த்தார். சட்டசபையில யாருமே சொல்லல. அது அகில இந்திய தொலைக்காட்சிகளிலும் பேச்சாளர்கள் மூலமாக கண்டனத்திற்கு வந்து விட்டது. விஜய் அவர்கள் தன்னுடைய ஜோதிடரை ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி என்று போட்டுக் கொண்டதும் பலருக்கு விரோதமாக இருக்கிறது. உதயநிதிக்கு நேற்று பார்த்த பதவியேற்கும் போது விஜயை பார்க்க கூட தைரியம் இல்லாதவர் நேற்று மாலையே உதயநிதியை பார்த்து அவருடைய வில்லத்துக்கு சென்று மு.க. ஸ்டாலினையும் உதயநிதியும் கட்டி கொண்டார் விஜய். நாங்களாம் ஓல்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஆனா அரசியல்ல நாங்க தான் சீனியர்ன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு சார். நான் மூத்தவங்க. இவர் யாருங்க மூத்தவர்? இது எத்தெல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க சார். எடப்பாடி பழனிசாமி பக்கத்துல உட்காந்துருக்காரு, ஓ பன்னீர்செல்வம் உட்கார்ந்து இருக்காரு, செங்கோட்டையன் எது ஒன்னா சொல்லாம தவிர அவர் ஒரு பேரு மூத்த தலைவர். இன்னைக்கு சி.வி. சண்முகம் அவர்களை பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் போய் சந்திக்க போறாரு. நாளைக்கு இந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல எல்லாரும் விஜய் அவர்களுக்கு ஆதரவா நாங்க வாக்கெடுப்பு கொடுப்போம்ன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க சார். இதை எப்படி பாக்குறீங்க சார்? நாளைக்கு கண்டிப்பாக விஜய் வெற்றி பெற்று விடுவார். நாளை முதல் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் தாவேக்காவிலிருந்து வெளியே வந்து விடுவார்கள். காங்கிரஸ் உள்ள இருக்கும். 30 பேருக்கு கண் எடுத்துக்கிறாரு. இனி மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணிடுவாரு. 140 ஓட்டு அவர் கிடைச்சிடும். 140 ஓட்டு கிடைச்சிடும் அவருக்கு. ஈஸியா கிடைச்சிடும். இப்ப நாளைக்கு ஃப்ளோர் டெஸ்ட்ல யாரெல்லாம் அவருக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உதயநிதி, ஸ்டாலினும் யார் சொன்னாலும் சரி, அந்த செங்கோட்டையனும் சி.வி. சண்முகம் சேர்ந்து கொண்டு மாபெரும் சதியை செய்திருக்கிறார்கள் என்று எடப்பாடி சொன்னாலும் கூட விஜய் ஜெயித்து விடுவார். விஜய் அமோக அற்றி போயிடுவார். இது காங்கிரஸை கைட்டி விட்டுருவார். பார்த்துட்டே இருங்க. ஏடிஎம்கே வச்சு அரசாங்கம் நடத்துவார் விஜய். கம்யூனிஸ்ட் தான் கைட்டி விட்டுருவார். ஓ, டிஎம்கே அலைன்ஸ்ல இருக்க யாருமே விஜய் கூட தொடர மாட்டாங்க. சார் வணக்கம் சார். நமஸ்காரம்பா. நமஸ்காரம். இன்னைக்கு சட்டசபையில பாத்தீங்கன்னா சபாநாயகர் அவர்களா ஜேசிடி பிரபாகர் அவர்களை தேர்வு பண்ணியிருக்காங்க. இதுக்கு விஜய் அவர்கள் ஒரு குட்டி ஸ்டோரி எல்லாம் சொல்லியிருந்தாரு. அது பாத்தீங்களா சார்? எப்படி இருந்துச்சு? வரவேற்கத்தக்கது. புது சபாநாயகராக இருப்பவர் அவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாறுலாம் சொன்னாரு. நானும் கேட்டுட்டு இருந்தேன். எப்படி எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்டவர் என்றெல்லாம். இது ஒரு புது திருப்பமாகத்தான் இருக்கிறது. சபாநாயகருக்கு என்பது அவர் யாரோனா ஜெயிலுக்கு அனுப்பலாங்க, அவ்வளவு பவர் இருக்குது. அதான் பி.எச். பாண்டியன் சொன்னார், எனக்கு வாழனாவ பவர், ஸ்கை ரைஸ் பவர் எங்கிட்ட இருக்குதுன்னு சொன்னார். அது மாதிரி அவர் ஜேசிடி பிரபாகர் அவர் சொன்னதிலிருந்து அவருக்கு வாழ்த்துக்கள். பல நாடு அரசியலில் இருந்திருக்கிறார்கள். தன்னை கிறித்துவர் என்று சொல்லி இருக்கிறார். வாழ்த்துக்கள். யாராக இருந்தாலும் அவையை நன்றாக நடத்தி கொள்ள வேண்டும். என்னுடைய மனதில் படுவதை நான் ஓப்பனாக கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். வரக்கூடிய நாட்களில் தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருப்பது உதயநிதிக்கு பிடிக்கவில்லை. இந்த சமயத்துல சபாநாயகருடைய நேர்மையான ஒரு கருத்து என்ன என்று காட்டால், சனாதன தர்மத்தை அவர் எதிர்த்தார். சட்டசபையில யாருமே சொல்லல. அது அகில இந்திய தொலைக்காட்சிகளிலும் பேச்சாளர்கள் மூலமாக கண்டனத்திற்கு வந்து விட்டது. உதயநிதி மீது சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்குது. சட்டசபையில இருந்து பேசினார்னா அது சுப்ரீம் கோர்ட்ல செல்லாது என்றெல்லாம் இருக்குது. அவைக்கு ஒரு ஸ்பெஷல் சாங்டிட்டி உண்டு. இப்போது விஜய் என்ன செய்ய போகிறார், சபாநாயகர் என்ன செய்ய போகிறார்? அதை தவிர விஜய் அவர்கள் தன்னுடைய ஜோதிடரை ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி என்று போட்டுக் கொண்டதும் பலருக்கு விரோதமாக இருக்கிறது. எது இருப்பினும் விஜய் தமிழகத்தில் ஒரு புரட்சி செய்ய வந்திருக்கிறார். விஜயினுடைய தத்துவம், விஜயினுடைய அரசியல் விஜய் இசமாக மாறிவிட்டது. யார் ஒன்னா எது ஒன்னா சொல்லலாம். தமிழகத்தினுடைய இளைஞர்கள் விஜய் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அது இன்னும் ஒரு வருடம் நிதானமாகத்தான் செயல்படும். உதயநிதிக்கு நேற்று பார்த்த பதவியேற்கும் போது விஜயை பார்க்க கூட தைரியம் இல்லாதவர் நேற்று மாலையே உதயநிதியை பார்த்து அவருடைய வில்லத்துக்கு சென்று மு.க. ஸ்டாலினையும் உதயநிதியும் கட்டி கொண்டார் விஜய். அவருக்கு இருக்கக்கூடிய நேர்மை, ஒரு மரியாதை
உதயநிதி இல்லை என்பதை நானும் ஒரு காலேஜ்ல படிச்சோம்லாம் சொல்றாரு. நாங்கெல்லாம் ஓல்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஆனா அரசியல்ல நாங்க தான் சீனியர்ன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு சார். நான் மூத்தவங்க, இவர் யாருங்க மூத்தவர்? இது வந்து எத்தனை உட்கார்ந்து இருக்காங்க சார். எடப்பாடி பழனிசாமி பக்கத்துல உட்காந்துருக்காரு, ஓ பன்னீர்செல்வம் உட்கார்ந்து இருக்காரு. உங்களுக்கு பார்க்க போனீங்கன்னா செங்கோட்டையன் எது ஒன்னா சொல்லாம தவிர அவர் ஒரு பேரு மூத்த தலைவர். செங்கோட்டையன் 10 தானே எம்எல்ஏ வந்திருக்காங்க, ஒரு தரம் இல்லைங்க, 2 தரம் இல்லைங்க. உதயநிதி என்னங்க துள்ளி துள்ளி நிற்கிறாரு? யாருங்க உதயநிதி? பொதுமக்கள் 8 கோடி மக்களாக 4 கோடி வாக்காளர்களாக ஒதுக்கி தள்ளப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம். இப்ப வந்து சொல்றாரு, அதுக்குதான் விஜய் பதில் சொல்லிட்டாரு. விஜய் எங்க ஜோசியரை போய் அப்பாயின் பண்ற, சனாதனத்தை மதிக்கிறாரு. அப்போ ஜோசியத்தை மதிக்கிறாங்களா திமுக? ஆக மொத்தம் என்னை பொறுத்த மட்டும் சபாநாயகருக்கு ஒரு நல்ல பொசிஷன் இருக்கிறது. முதல் கோணலை முற்றும் கோணலாக பார்க்கிறேன். விஜய் அவர்களுக்கு கரூரில் கொடுத்த தொல்லைகளையும், கரூருக்கு பிறகு ஜனநாயகத்தின் கொடுத்த தொல்லைகளையும், அதற்கு பிறகு சங்கீதா அம்மையார் மீது இருந்த தொல்லைகளையும், அதற்கு மீது என்று வாக்களிப்பு நடந்ததோ 23 ஏப்ரல் 2026 அன்று காலை 2 மணிக்கு விடிகாலையில் பஸ்கள் எல்லாம் கேன்சல் பண்ணி துரோகம் செய்ததை விஜயனுடைய வாக்காளர்களுக்கு தமிழக திமுக அரசு அவையும் சேர்த்து கொண்டு விஜய் நிதானமாக இருக்கிறார். அது மாதிரியான சீரியஸ் குழப்பங்கள் சட்டசபையில் உள்ளே வரும். கண்டிப்பாக அடுத்த முறை சட்டசபை கூடும்போது அமளிகள் இருக்கும். சபாநாயகர் எப்படி சமாளிக்க போகிறார் என்று தெரியவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவருடைய குடும்ப சொத்தாக நினைக்கிறார்கள் தமிழக அரசாங்கத்தை. அதையெல்லாம் நடக்காது, பப்பு வேகாது. தமிழக வெற்றி கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆடுதல்களையும் ஓட்டங்களை எல்லாம் ஒட்ட நெசுக்கி கொடுப்பாங்க எதிர்க்க. அதற்கு விஜய் ஒத்துழைப்பார் என்று தான் நான் நினைக்கிறேன். காரணம், விஜய் பேசிய பேச்சு எந்த ஸ்டாலின் சார் என்று சொன்னாரோ, எந்த வீடியோவில் விஜய் அவர்கள் சொன்னார்களோ, தேர்தல் முடிந்து தாங்கள் தோற்று போன பிறகு உங்களுடைய மனநிலையை நான் பார்த்து அழுவேன் என்று சொன்னாரே, நீங்க உள்ள குமரி அழுவீர்கள் என்று சொன்னாரே, அதே ஸ்டாலினை போய் சந்தித்தார் மரியாதை நிமித்தமாக. ஆனால் அதை நடைமுறைக்கு சட்டசபையில் கொண்டு வந்து விடுவார்கள். சட்டசபையிலிருந்து அனைவரும் தூக்கி எறியப்படுவார்கள். வெயிட் அண்ட் வாட்ச். திமுக எம்பிக்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் இது ஒரு சவாலாக இருக்கும். இன்னொன்னு, உதயநிதிக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்ராசிட்டி, ஒரு அரகன்ஸ், அது வந்து பார்த்துட்டே இருங்க. போக போக என்னென்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. தமிழ் சட்டசபையில உதயநிதி அவர்கள் சிறு வயதில், உதயநிதிக்கு திராவிட இயக்கம் தெரியுமா, உதயநிதிக்கு திராவிடத்தை பற்றி என்ன தெரியும் என்றெல்லாம் பேசினாலும் போக போக தமிழக சட்டமன்றம் மிக மிக அமளியில் கொண்டு இருக்கும். 1 வருடத்திற்குள் எழுதி வச்சுங்க. இன்னைக்கு எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, அதிமுக அணி 2ஆ பிரிஞ்சு இருக்காங்க சார். ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஒரு பக்கம் CV சண்முகம் அவர்கள். இன்னைக்கு CV சண்முகம் அவர்களை பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் போய் சந்திக்க போறாரு. நாளைக்கு இந்த ஃப்ளோ டெஸ்ட்ல வந்து எல்லாரும் விஜய் அவர்களுக்கு ஆதரவா நாங்க வாக்கெடுப்பு கொடுப்போம்ன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க சார். இதை எப்படி பாக்குறீங்க சார்? நாளைக்கு கண்டிப்பாக விஜய் வெற்றி பெற்று விடுவார். நாளை முதல் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் தாவேக்காவிலிருந்து வெளியே வந்து விடுவார்கள். காங்கிரஸ் உள்ள இருக்கும். காங்கிரஸ் வந்து எங்கெங்க கூட்டம் இருக்குதோ, எங்கெங்க அரசியல் இருக்கோ அங்கெல்லாம் செய்வாங்க. எங்க இருந்தது டெட் பாடிஸ், பிணங்கள் இருக்கிறதோ அங்க போய் வல்ச்சர் டூரிசம் பண்ணுவாரு ராகுல் காந்தி. அதை விஜய் அவர்கள் ஏற்றுக்கொண்டதனால் கண்டிப்பாக விஜய்க்கு அவர்கள் அழுத்தம் அதிகமாகும் காங்கிரஸில் இருந்து. அதையெல்லாம் ஒற்றி தள்ளத்தான் 30 பேரை கண் எடுத்துக்கிறாரு. இனி மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணிடுவாரு. 140 ஓட்டு அவர் கிடைச்சிடும். 140 ஓட்டு கிடைச்சிடும், அவருக்கு ஈஸியா கிடைச்சிடும். மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணிடுவாரு விஜய். நாளை முதல் தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்காலம் இல்லை என்பதை நிரூபிக்க ஆரம்பிப்பார்கள். காரணம், அந்த ஈகோ சிஸ்டம் அப்படியே இருக்குதுங்க தம்பி. அந்த ஈகோ சிஸ்டம் அப்படியே இருக்குது. அதையெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணிட்டு வருவார், நெருக்குவார், வாழை ஒட்ட நெருக்கி வைப்பார் பாருங்க விஜய். இப்போ எடப்பாடி அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு இல்லையா சார்? யாரெல்லாம் நாளைக்கு ஃப்ளோ டெஸ்ட்ல விஜய் அவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்க மேல எல்லாம் சட்டப்படியா நாங்க நடவடிக்கை எடுப்போம், எங்க கட்சி ரீதியான்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா சார்? அது ஸ்பிளிட் ஆயிடும். கட்டி எதுவாக இருந்தாலும் சபாநாயகர் முடிவு தான் ஃபைனல். சுப்ரீம் கோர்ட் போனா கூட யாரும் கேட்க மாட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து திருப்பி சபாநாயகர் தான். இது 5 வருஷம் கேஸ் ஓடும். இப்ப பாருங்க, 2009 ராஜகண்ணப்பன் அவர்கள் சிதம்பரத்துக்கு எதிர்த்து கேஸ் போட்டார் சுப்ரீம் கோர்ட்ல. 17 வருடங்கள் ஆகிவிட்டது. அந்த சுப்ரீம் கோர்ட்ல சிதம்பரம் வந்து தோத்து போனதை ஒண்ணு வச்சுட்டு இருக்காங்க. பார்க்க இருக்க ஒண்ணு என்னை பொறுத்த மட்டும் அது வந்து ஒரு பெரிய நெகட்டிவா தான் போகும்னு பாக்குறேன் தவிர, இது இஸ் நாட் கோயிங் டு எண்ட் இட் மேட்டர். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கருத்துக்களுக்கு மரியாதை கொடுப்பார்கள். ஆனால் ஓட்டு போட்டு அவங்க பாட்டுல கவர்மெண்ட் நடத்திட்டு இருப்பாங்க. செங்கோட்டையனுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய சண்டையினுடைய ஆத்திரத்தை செங்கோட்டையன் இன்று
பரிபூர்ணமாக டேக்கிங் ரிவெஞ்ச், ஸ்வீட் ரிவெஞ்ச் ஆன் எடப்பாடி தான் நான் நினைக்கிறேங்க. ஓகே, இப்போ சிவி சண்முகம் அவர்கள் இன்னைக்கு காலையில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு சார். அதிமுகவும் திமுகவும் ஒன்றா இணைஞ்சு முதல்வராக இபிஎஸ் வந்து முயற்சி பண்ணாரு, ஆனால் அதுக்கு வந்து நாங்கள் ஒத்துழைக்கலை, அதனால தான் இப்போ கட்சி ரெண்டாக பிளவுபட்டிருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களே சார், இது எப்படி பார்க்குறீங்க? ஏங்க 108 எம்எல்ஏ வந்திருக்காங்க, அவருக்கு அரசாங்கம் அமைப்பதற்கு கவர்னர் ஆளுநர் பதவி கொடுத்துட்டாரு. அதை 2 நாள் குதிரை பேரம் நடந்துக்கதாக இருந்தது. இன்னைக்கு திருமாவளவன் வேற சொல்றாரு, 2 எம்எல்ஏ வச்சு அவரே எம்எல்ஏ இல்ல, 2 எம்எல்ஏ வச்சு அவரையும் சீஃப் மினிஸ்டர் பண்ணணும்னு சொல்றான்னு ஒரு கதை விடுறாங்க பாரு. இதையெல்லாம் எதற்கு காண்பிக்கிறது என்றால், திமுகவை வேண்டுமென்றே திமுக எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்தியது என்பது யதார்த்தம். அது சிவி சண்முகம் சொல்வது உண்மையா பொய்யா என்பதெல்லாம் வரக்கூடிய நாட்களில் தெரியும். இது விஜயை தடுப்பதற்காக திமுக செய்த சதி. இதுக்கு நடுவுல இப்போ அதிமுக திமுக சேர்ந்து இபிஎஸ் அவர்களை முதல்வராக்க சொல்றாங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க சார். இதற்கு நடுவுல என்ன சொல்றாங்கன்னா, திரும்ப அவர்களை வந்து முதல்வரா ஆக்க ட்ரை பண்ணாங்கன்ற மாதிரி விஷயமா சொல்றாங்களே சார். இது அனைத்தும் செய்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது போக போக புரிந்து கொண்டு பார்த்துட்டு இருக்கேன். போக போக இதை புரிஞ்சுடுவாங்க. இதுதான் டிஎம்கே ஸ்பான்சர்டு ஈவென்ட் தெரிஞ்சிடும் பாருங்க. திமுக செய்த சதி தான் எல்லாரும் பொதுமக்கள் நினைக்கிறார்கள். விஜயை பதவியிலிருந்து பதவியேற்க விடக்கூடாது என்று நினைப்பார்கள். இப்போ நாளைக்கு இந்த ஃப்ளோ டெஸ்ட்ல எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா எல்லாருமே வேணா ஆளுநரை வந்து இவ்வளவு நாள் வந்து விஜய் அவர்கள் வந்து தாமதப்படுத்தினாரு, அதுக்கப்புறம் இவர் 120 பெரும்பான்மை நிரூபிச்சதுக்கு அப்புறம் இப்போ முதல்வராக பதவி ஏற்றிட்டாரு. இப்போ நாளைக்கு ஃப்ளோ டெஸ்ட்ல யாரெல்லாம் அவருக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? ஆல்ரெடி 120 பேர் மட்டும் தான் ஆதரவு கொடுப்பாங்களா, இல்ல அதிமுகல இருக்க அந்த அணியும் இவருக்கு ஆதரவு கொடுப்பாங்களா சார்? நான் சொன்ன மாதிரி 140 முதல் 150 ஓட்டு வந்துருங்க. அவருக்கு ஈஸியா ஜெயிச்சுடுறாங்க. ஒன்னு 5 வருஷம் எடப்பாடி பழனிசாமியோ உதயநிதி ஸ்டாலினோ யார் சொன்னாலும் சரி, அந்த செங்கோட்டையனும் சிவி சண்முகம் சேர்ந்து கொண்டு மாபெரும் சதியை செய்திருக்கிறார்கள் என்று எடப்பாடி சொன்னாலும் கூட விஜய் ஜெயித்து விடுவார். விஜய் அமோக அற்றி போயிடுவார். இது காங்கிரஸை கைட்டி விட்டுருவார். பார்த்துட்டே இருங்க. ஏடிஎம்கே வச்சு அரசாங்கம் நடத்துவார் விஜய். கம்யூனிஸ்ட் தான் கைட்டி விட்டுருவார். ஓ, டிஎம்கே அலைன்ஸ்ல இருக்க யாருமே விஜய் கூட தொடர மாட்டாங்க. திமுக அணியில போயிடுவேன்னு சொல்லிட்டாங்களே, விடுதலை சிறுத்தை கட்சி தான். அவர் எப்படி சீஃப் மினிஸ்டர் ஆக்குவாங்க? அவங்க கம்யூனிஸ்ட் கட்சியை சொல்லிட்டாங்க, நாங்க 2 கூட்டணியில் இருக்கேன்னு சொன்னாங்க. ஞாபகம் அவங்களுக்கு? இங்க இருக்க அங்க 2 படகுல போவாங்க, டொப்பு கீழே ஊந்துருவாங்க. கம்யூனிஸ்ட் எப்படி கேரளாவில் சமாப்தி ஆகுது, அங்க மாதிரி இங்கே சமாப்தி ஆயிடுவாங்க அடுத்த எலெக்ஷன். இப்போ சட்டசபை வந்து இப்போ பார்க்கவே புதுசா இருக்கு சார். ஒரு பக்கம் விஜய் அவர்கள் இருக்காரு, ஒரு பக்கம் எதிர்கட்சி தலைவரா உதயநிதி இருக்காரு. இதெல்லாம் எப்படி இருக்கு சார் பாக்குறதுக்கு உங்களுக்கு? நான் தமிழக சட்டசபையை 1967, 68, 69 கவர் பண்ணியிருக்கேங்க. நான் ரிப்போர்ட்டரா இருந்தபோது சென்னை மெயில் என்று ஆங்கில பத்திரிகைக்கும் இருந்திருக்கேன். அப்பெல்லாம் பார்த்திருக்கேன். அப்பெல்லாம் ஐயா அறிஞர் அண்ணா அவர்கள்லாம், கருணாநிதி அவர்கள்லாம் இருந்து பார்த்துருக்கேன் நேரவே. அம்மா ஜெயலலிதா இருந்தபோது கூட பார்த்திருக்கேன். இப்போ வந்து புதிய சட்டசபை ஆகியிருக்கிறது. அது விஜய் சட்டசபை. தமிழகத்தில் நேற்று முதல் சுதந்திரம் கிடைத்து விட்டது. தமிழகத்திற்கு விஜயிசம் வந்து விட்டது என்று தான் என்னால் சொல்ல முடியும். அது இன்னும் 15 வருஷத்துக்கு தொடர்ந்து இருக்குங்க, பார்த்துட்டே இருக்கு. இன்னைக்கு எல்லாராலும் மக்கள் எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு விஷயமா விஜய் அவர்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்காரு சார். 717 ஒயின் ஷாப்புகளை வந்து இன்னைக்கு மூடி இருக்காரு. இந்த கோவில் பக்கத்துல இருக்க, ஸ்கூல் பக்கத்துல இருக்க, பஸ் ஸ்டாப் பக்கத்துல இருக்க ஒயின் ஷாப் எல்லாம் விஜய் அவர்கள் மூட சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? சட்ட ஒழுங்குக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு இல்லையா? வரவேற்கத்தக்கது. இதை முழுகுமாக செய்ய வேண்டும். தமிழகத்தில் போதை கலாச்சாரத்தை கொண்டு வந்த உதயநிதியினுடைய சர்க்காரும் செந்தில் பாலாஜிக்கும் ஒரு மாபெரும் இடியாக இருக்கும். 10 ரூபாய் பாலாஜி என்று சொன்னாரே, அதுக்கெல்லாம் இடியாக இருக்கும். இனி வரக்கூடிய காலத்தில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கூட தைரியமாக இருக்க வேண்டும். காரணம், அவர்தான் மந்திரி. அவரை வந்து அனதர் செந்தில் பாலாஜி என்று சொல்லிவிடக் கூடாது. போக போக பாருங்கள், விஜய்க்கு நல்லதாக வெற்றி இருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். இப்போ முதல்வரா விஜய் அவர்கள் இருக்காரு இல்லையா சார்? அடுத்த 5 வருஷம் என்னென்ன மாதிரியான எதிர்ப்புகள், என்னென்ன மாதிரி சிக்கல்களை அவர் சமாளிக்க வேண்டி இருக்கும்? பொருளாதார ரீதியாக மத்திய அரசுடன் கைகோட்டு போகணும் என்றால் 10 லட்சம் கோடி ஒரு கடன் வைத்துக் கொண்டு கஜானாவை நக்கி விட்டு சென்ற திராவிட முன்னேற்ற கழக உதயநிதி அரசாங்கத்திற்கு ஒரு சவாலாக விடுவார் விஜய். விஜய்க்கு எதிர்நோக்கக்கூடிய என்ன பொருளாதார ரீதியில் தான் அதிகமாக வரும். சட்ட ரீதியாக என்னை பொறுத்த மட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் திமுக வேண்டுமென்றே பல கலவரங்களை உண்டாக்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அது எப்படி வரும் என்று கேட்டால், விவசாயிகள் போராட்டம் மற்றும் பல போராட்டங்கள் மூலமாக செய்வார்கள் என்று தான் நினைக்கிறேன். இனி விஜய் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கெல்லாம் பாதுகாக்க வைத்துக் கொள்ள வேண்டும். திமுக எதை ஒன்னா செய்வாங்க விஜயை கழுப்பதற்காக என்று சொல்லி விடைபெறுகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் சார். நன்றி சார். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. Plan your next summer escape with Grand Royal Tours. Milky Mist Ice Cream. Taste the Milky Mist Ice Cream.